உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 25ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 25/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 25/7/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்திலுமே விட்டு கொடுத்து சொல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே மனமிட்டு பேசினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பான பயணமாக அமையும். பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் விற்பனை அதிகரித்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சக ஊழியர்களுடைய புரிதல் உங்களுக்கு இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாக்க உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் உற்றார் உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடியக்கூடிய ஒரு நல்ல நாள். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக திருமண வரன் அமையலைன்னா திருமண வரன் அமையும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீர்கள். அதே போல் அரசாங்கத்திடம் உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் பாராட்டுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனையும் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய நெருக்கமானவர்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் வந்தாலும் அதற்குண்டான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இதெல்லாமே உங்களுக்கு புதிய சாதகமான ஒரு அமைப்பாக இன்று இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் என்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு வாங்குதல் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் எதிராக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். மறைமுகமாக உங்களுக்கு விமர்சனம் வந்தாலும் அது எளிதாக முறியடிக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெற்ற பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நடைபெறும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. எந்த காரியமே எடுத்த காரியம்
நல்லபடியாக இன்று முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவினையாகக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தனிப்பட்ட கருத்துக்களை தயவுசெய்து யாரிடமும் பகிர வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல் தயவுசெய்து வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தில் நிதானமாக வேலை செய்யுங்க. படபடப்பு இல்லாமல் பயம் இல்லாமல் வேலை செய்யுங்க. அதே சமயத்தில் மேலதிகாரி சக ஊழியர்களை அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் என்று ஏற்படாது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செய்யுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைத்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசிங்க. அதே போல் அரசாங்க வழியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வீடு வாங்குவது குறித்த யோசனை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். கடன் ஒரு கட்டுக்குள் வரக்கூட வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட காலமாக திருமண வரம் அமையலைனா திருமண வரம் கண்டிப்பாக இன்று அமையும். வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வீடு வாங்குவதில் குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உற்றார் உறவினர்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களை ஆதரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். தடைப்பட்ட நீண்ட வருமானங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மனதில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு மகிழ்ச்சி தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழ மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பணிபுரிகின்ற இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கணும். அனைவரிடத்துலையுமே ஒற்றுமையாக இருப்பது மிகவும் நல்லது. விட்டு கொடுத்து போகணும். தனிப்பட்ட ரகசியங்களை யாரிடமும் தயவுசெய்து பகிராதீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடற்ற உடனே மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. வரவுக்கேற்ப செலவுகள் இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபமான வளமான ஒரு நல்ல நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா உதவி செய்யுங்க. மேலும் நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிட மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் மிக நல்ல நாளாக, ஒரு வெற்றி நிறைந்த நாளாக, மன நிறைவு மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.